ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை வந்து இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த 25 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் சைல்டு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கிங்க அப்படின்னு கூட நினச்சிக்கிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 3.5 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அம்மா உனக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க, உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னது தான் எங்கள் அம்மா. அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க. எல்லாரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட 5 நாளுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசி இன்றைக்கி வந்து அவங்க இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும். அங்கேயே நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும். ஒரு தொழிலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேறு வேலையை பாரு அப்படின்றது தான். அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை, அந்த கை என்னை பிடிச்சிடுச்சு. அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிடுச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா? அப்போது அந்த டைமில் யாராவது கூட வந்து சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறதில்ல. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு. ஸோ ஐயா என்னடா இது இப்படி கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம், எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிடுச்சு. அந்த கை, இந்த கை அது என் தன்னம்பிக்கை, அது என்னுடைய தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனாக இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கே தவிர நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்கே யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தரை நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். ஸோ அதுதான் அப்படின்றது தான் மேட்ரே தவிர மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலிமா எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ 25 வருஷன்றது வந்து இன்னும் இல்லை. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன், என்னால் முடியும். உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும் தான் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் வர முடியுமே தவிர. எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும்போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம், பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனால் அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு நண்பர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சு சார், ஏன்னா இது ஆரம்பம், இவர் தான் எனக்கு ஆரம்பம், இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் பேர் வராது. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும்போது இது இருக்கும்போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்கள் ஸ்ரீலங்கா அவர் பெட்ரோலியம் சார் ப்ளீஸ் நீங்கள் எல்லாரையும் உங்கள் சப்போர்ட்டு, செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ,
ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பார். என்னன்னா அவர் சொல்லும் போது இது மாதிரி இல்லை ப்ரோ, நம்ம பண்ணுறோம் ப்ரோ. அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு துணையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமாக எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த ட்ராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டுருக்கு. 25 வருஷம்ல இன்னும் என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் இருக்கும் இருக்குது. அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, என் குடும்பமே சரி, எங்கள் அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில் போய் விட்டு கொடுத்துட்டோன்னா அதுதான். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமாக சார் யூ ஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார், என்னை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறையா சண்டைலாம் வரும், பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான். ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசராக டைரக்டராக அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா எந்திரிங்க ராஜா, வரவே மாட்டார் அவர். ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமு. இந்த படத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எனக்கு துணையாக பலமாக எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லாக எனக்கு வந்து மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு இந்த படத்தில், அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவசரவணன் தான். ஸோ என்னுடைய டீமு முத்துவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நான் நன்றி சொல்லணும். இது 100வது நாள் விழாவா, ஆடியோ ஃபங்க்ஷனா, ட்ரெய்லர் விழாவான்னு தெரியல. ஒரு கலக்குறாங்க. அவ்வளோ திட்டமிடல், அவ்வளோ பிளானிங்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன். என்னது இவ்வளோ பிளானா, இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி கட்டுக்கோப்பாக உட்கார வைக்க முடியுமா? அவ்வளோ ஹோம் ஒர்க்கு, அவ்வளோ டிசைட் பண்ண தான் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ நல்லா நடத்த முடியும். இப்போ பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், ஸ்டென்டிமெண்ட் கஷ்டப்பட்டார், டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாருன்னு. ஒரு பழமொழி, கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். அந்த வகையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இது கஷ்டப்படுறதுலேயே ஒரு நியாயம் ஒன்றும் இல்லை. எதுக்காக கஷ்டப்படுறேன்னு? ஒரு பூட்டை உடைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படலாம், பேங்கை லாக்கரை உடைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படலாம், அது கஷ்டம் இல்லை. சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த விழாவுக்கு நான் மெயினாக வந்ததுக்கு காரணம் நம்ம பன்னீர் சார். அவர் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக பழக்கம், நண்பர்கள் நல்ல பழக்கம். எல்லாரோட கூர்த்தவரை கவனிப்பேன். எந்த நல்லது கெட்டதாலும் முதல் ஆளாக வந்து நிற்கிறாரு. நான் பார்க்குறேன், ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து நிற்கிறாரு. எல்லாத்த விட துக்ககரமான விஷயமா இருந்தால் முதல்ல அங்கே நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் தான், ஒரு சினிமாக்காரர். அவருக்கும் தெரியும், அவர் மறைச்சிட்டார், அவர் தவறிட்டார். அன்றைக்கி போனோம், மாலெல்லாம் வச்சோம், வந்துட்டோம். அடுத்த நாளும் பன்னீர் போயிருக்காரு. எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் பண்ணிட்டு போனார் 2வது நாள் கேட்டால், அந்த வீட்டு ஆளுக்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா, அதுக்காக செலவு இருக்குல்ல, அவங்ககிட்டலாம் செட்டில் பண்ணிக்கலான்னு. இது பண்ணியாச்சுங்க, அது பண்ணியாச்சு, இதுதான் பண்ணல, அதை செட்டில் பண்ணுறாரு. இதுதான் நட்பு. ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்பவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல, அந்த நட்பு உள்ளவர் தான் பன்னீர். அந்த வகையிலாம்
என்ன கஷ்டம், என்ன வேலை இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் பண்ணிட்டு கூப்பிட்டாரு வந்துடுவோம். எதுக்கு கூப்பிட்றாரு? நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பண்ணிட்டு கூப்பிடுவார். இதை விட ஒரு நேரம் என்ன சொன்னார், ஒரு விஷயம் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு எதுக்கு பண்ணியிருந்தெல்லாம் நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணுங்க சொல்கிறேன். இதெல்லாம் வேணாங்க என்ன டக்குன்னு சொல்கிறார். அண்ணே உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல உதவியாக இருக்கும். அது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா? என்னது? ஆமாண்ணே நீங்கள் பாருங்கள் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், ஒரு இந்த இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும், இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்பர் யாருன்னா பண்ணிடு. அதுக்காக தான் இங்கே வந்தேன். இந்த விழா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்த விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு படம் எடுத்தார். இன்றைக்கி பையன் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, உதவி வந்து அடிப்பட்டு தங்க மாதிரி சமட்டில் அடி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல. இப்போது எந்த விஷயம் வந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல, யோசித்து செய்யலாமா வேணாமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டாப்புல. நல்ல டீம் செட் பண்ணிருக்காப்புல. இந்த இன்விடேஷன் சொன்னாங்க அக்யூஸ்டுன்னு, எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தாரு. அக்யூஸ்டுன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்களா? நான் வரலங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை ஒரு அக்யூஸ்டா மாதிரி இருந்து மெனக்கெட்டுருக்காங்க. அதில் எங்கே பேர் போடணும், எங்கே டேட் போடணும், எங்கே அது டெக்னீஷியன் பேர் போடணும் மெனக்கெட்டுருக்காங்க. இந்த மெனக்கெட்டில் இருந்தாவே வெற்றியின் அறிகுறி. எல்லாம் தானே நடக்கும், பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது, மெனக்கெடணும். இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க. மெனக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். டைரக்டரு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவருக்கு தெரியுமான்னு தெரில. நான் சொன்னார், லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன்னு ஆடி போயிட்டேன். கொஞ்சம் விட்டா ஒரு ஃபுல் படத்தையும் சொல்கிறார் பொழுது, சென்சார்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சொல்கிறார் பொழுது ஏற்றமில்ல. அப்படி தான் இருக்கணும் டைரக்டரு. தூக்கத்தில் எழுப்பிட்டா கூட கதை சொல்லணும். இவர் தூங்கின்னு சொல்கிறார் கதையை. தரவாக இருக்கார். எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது. ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், சின்சியராக இருக்கணும். இந்த சொல்லிகள் ஏமாற்றக்கூட ஏற்றம் இல்லை, வெள்ள மனசோடு இருக்கிறாங்க. இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும். அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும். புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கட்டும். இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து திரு உதயா சார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி தான். இதில் நான் என்ன தனியாக வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா நான் வந்து இப்போது எல்லோரும் முக்கியம், பட் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் எனக்கு இங்கே மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிறவர் திரு அழகப்பன் சார் அவர்கள். அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அவர் மட்டும் இல்லை, நான் நீண்ட காலம், அதாவது மிகப்பெரிய இடைவேளைக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக எல்லாம் ஒரு குருவாக இருக்கும் திரு கேஆர் சார் அவர்கள் என்னை வச்சு பாடுவானம் பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்படி அந்த வெளிச்சம் மக்கள் மத்தியில் வந்து அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், அந்த கப்பல் போய் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர். அப்பேற்பட்ட அந்த ப்ரொடியூசரை நீங்கள் வந்து ஒரு மகனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் 25 இயர்ஸ் சர்வீஸில் மிஸ்டர் உதயா அவர்கள், நீங்கள் வந்து எப்போ ஒரு அப்பா அம்மாவுடைய விஷயங்களை இந்த 25 வருஷம் ட்ராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி. ஓகேங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது 100வது நாள் விழாவில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும். இதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். செல்வமணி சார், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சில பேரெல்லாம் நான் சொல்லலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லா பேரும் எனக்கு இப்போது டக்குன்னு வரமாட்டேங்குது. நான்
ரொம்ப ட்ராவல் பண்ணலவங்க எல்லாரோடையும் ரொம்ப ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சாரோடைய லைட்டிங்ஸே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட், ஆல் தி டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி ஹூஸ் ஆக்டட் இன் திஸ், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஆல். ஏன்னா இது ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும், அவரை அடுத்த படத்தும் பண்ண முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த விழா வந்து மிகப்பெரிய உச்சி அடையிறதுக்கு இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் துணையாக இருக்க வேண்டும். பத்திரிகையாளர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியீட்டாக வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் ராமநாதன் முரளி சார் ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேலே வந்து எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் அழகப்பன். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமாக நான் டே நைட்டாக ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்போ நான் அக்யூஸ்ட் ஆகி நிற்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து நம்ம உதயா வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கல. ஏன்னா டெய்லி வந்து தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸாக வந்துகிட்டே இருக்கு. நான் வாங்கின நினச்சி வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேராக எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த வந்து இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேராக வந்துட்டீங்களான்னு, கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன்னாரு. உண்மையாகவே வந்து அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது வந்து நான் சொல்கிறேன், நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து நல்ல நேரம் வந்திருக்கு. இப்போ நிச்சயமாக எல்லாருமே வந்து மேடையிலேருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமாக பேசும்போது படத்தை பற்றி பேசுவாங்க. உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே வந்து இங்கே ஒரு குடும்பமாக அங்கே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு வந்து எங்கள் எல்லாரையும் இந்த ஒரு மேடை நிற்க வைக்கிறது. அந்த நட்பு ஒரு வேளை நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தால் கூட அதை நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல வந்து அக்யூஸ்டுங்கிறது வந்து கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்டுங்கிறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்கள் குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருந்த எல்லாருமே அக்யூஸ்டாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருமேலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் வந்து நிரபராதியாக விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆகிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி வந்து உங்கள் படம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா அவமானங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் வந்து கஷ்டப்படுத்தவே படுத்தாது. எவ்வளோ வேணாலும் நீ அவமானத்தை கொடு சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு வந்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி வந்து உதயாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமையுங்கிறது நான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். செல்வனி சார் பேசுனதுக்கு அப்புறம் பேச வச்சுட்டாங்க. இருக்கிறது நம்ம கொஞ்சம் அவர் அளவுக்கு இல்லைனாலும் சில கருத்துக்களை நானும் சொல்லணும்னு வந்து அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் படத்தை ஆரம்பிக்கும் போது வந்து உதயா ப்ரோ வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், டச்சில் இருக்கோம். பன்னீர் சார் ப்ரொடியூசராக அவரும் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது, எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும். அதில் வந்து உதயா ப்ரோ வந்து பெரிய அவர் தான் மெயின். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியும். இது வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்திருக்கு. எல்லோரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. இந்த செல்வமணி சார் சொன்ன மாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் வந்துடும் சப்போர்ட்டு. அது வந்து உதயா ப்ரோக்கு வந்திருக்கு.
அதை இதை தக்க வச்சுக்கணுன்னு நானும் விரும்புகிறேன். அவர்கிட்ட நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த சினிமா துறை நம்மளை கைவிடாது. நம்ம அது பின்னாடியே அதை நம்பிக்கையோடு இருக்கிறது தான் உதயபுரோட இது சக்ஸஸ், 25 வருஷத்தோட சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம், தங்கவேல் சார் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி. ஒரு படத்தோடைய இது வந்து தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதில் போயிடும். ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கும்போது, ஒரு 3 பேர் சேர்ந்து எடுக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அது வராமல் அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு உதயா ப்ரோ. இவங்க பன்னீர்செல்வமும் சரி, தங்கவேல் சார் சரி, நம்பிக்கை, இந்த யூனிட் மேலே கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷனில் கூட பயணித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது வந்து கண்ணு மூடி திறக்கிறதுல, ஏன்னா பூஜைக்கு நான் போயிருந்தேன், இப்போ ஆரம்பிக்க பூஜைக்கும் போயிருந்தேன். அதே இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இது வெற்றி விழாவிலையும் கலந்துப்பேன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இதில் இன்னும் வந்து டைரக்டர் சார் சொன்னார் அஜ்மல் சார் பற்றி, நானும் இதில் குறிப்பிடணும். ஏன்னா நானும் இதில் எல்லாமே கேட்டுகிட்டே கூட இருந்ததுனால இதை வந்து நிறையா ஹீரோஸ்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஆனால் அஜ்மல் சார் கேட்டவுடனே ஒத்துக்கிட்டவுடனே உதயபுரம் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணார். இது முடிஞ்சிடுச்சு சார், இது வந்துருச்சு, ஸ்டன் சில்வா சார் ஒத்துக்கிட்டாரு, எல்லாம் யோகி பாபு சார் அப்ரோச் பண்ணது, எல்லா விஷயங்களும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறது. அவர் நடிக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நடிக்கும்போது அதோட இம்பேக்ட் அதில் வந்துடக்கூடாது. ஏன்னா இது ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை இந்த காலத்தில். ஒரு காலத்தில் நல்லா ஒரு இனிமையான தொழிலாக இருந்தது வந்து இப்போ ப்ரெஷரான தொழிலாக மாறி போயிட்டுருக்க இதாகிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து செல்வமணி சார் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க படம் முடிப்பாங்களா, அது அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து நிறுத்திடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளோத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உண்மையாகவே வந்து வாழ்த்துக்கள் ப்ரோ உங்களுக்கு. அது இருக்குது. சாங்ஸு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதோட விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. இன்றைக்கி இதை வந்து ஒரே விஷயந்தான் உதயபுரோட ப்ரொடியூசர்ஸ்டே நான் சொல்கிறது, கரெக்டான பிளானிங், ரிலீஸ் பிளானிங் மட்டும்தான் இப்போ வேணும் இந்த படத்துக்கு. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அத்தனை அம்சங்களும் உள்ளே இருக்குது. அதை கரெக்டான ரிலீஸு, ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறத வந்து அதை மட்டும்தான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் உங்களுக்கு கூட இருந்து ரிலீஸுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணணுமோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் இன்றைக்கி வந்து படம் தயாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அது வந்து இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான், ரிலீஸுங்கிறது இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான். அதை வந்து பக்குவமாக அவங்க உதயபுரோவுக்கு தெரியாதில்லை, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் அழகப்பண்ண வந்து இருந்தது, எங்கள் அப்பா காலத்து ஆளுங்கள், நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறது. அவரும் வந்து இன்றைக்கி என்ன தேவைங்கிறது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அட்வைஸில் நிறையா பேர் இங்கே இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. ஸோ உதயபுரோவுக்கு இதுவும் நல்லா தெரியும். தயாரிப்பாளர்களும் அதை வந்து அவரோட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க. ஒரு டிசிஷன், கலெக்டிவ் டிசிஷன் எப்போவுமே அவங்க எடுக்கிறாங்க, எங்கேயுமே முரண்பாடு கிடையாது. அந்த விஷயத்தில் வந்து இந்த கூட்டணி பல படங்களை தயாரிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இது கண்டினியூ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து செல்வமணி சார் வந்து சொன்னார், அந்த டிஸ்கஷனை வந்து ரொம்ப இங்கே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்க தான், சங்கங்கள் இருக்கும்போதே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் தலைவர் கேஆர் சார் இருக்கார், அவருக்கும் இதை பற்றி புரியும். இந்த பிரச்சனை வந்து வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமை பிரச்சனை. அதை கரெக்ட் பண்ணிட்டா அது எல்லாமே சரியாக இருக்கும். ஏன்னா எங்களோட உரிமையை கொடுத்துக்கிற தலைவர், முன்னாள் தலைவர் இருந்திருக்காங்க, கேஆர் சார் இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது அவருடைய உரிமையை விட்டு கொடுத்து இருப்பாரா? அந்த சங்கத்தை விட்டு கொடுக்கவே யாருக்குமே இருக்க முடியாது. நான் இந்த நேரத்தில் அந்த சங்கத்தில் தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் அதை வந்து செல்வமணி சார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன்.
இந்த மேடையில் வந்து அவர் ஒரு வேண்டுகோள் வச்சதுனால நான் சொல்கிறேன், எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமையை வந்து கொடுங்க. என்னென்ன சங்கத்தோடையோ இப்போ ஆரம்பித்த சங்கம் ஏதோ புதுசு சின்ன சங்கங்கள் எல்லா சங்கத்தோடையும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பாரம்பரியமான இவ்வளோ தயாரிப்பாளர்கள் அத்தனை ஜாமான் இருக்க தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு முன்னோடிகள் எல்லாருமே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் வந்து உதறி தள்ளக்கூடாது. செல்வமணி சாருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, என்னோடய சீனியர் தான், அவர் இந்த சங்கத்தில் இருந்தவர் தான், அவருக்கு இது புரியும் தெரியும். இதை நீங்கள் சரி செய்யுங்கள். நாங்கள் வந்து என்றைக்குமே தொழிலாளர்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கலை. ஆனால் நீங்கள் வேண்டாம் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தான் தள்ளப்பட்டு விட்டுருக்கீங்க. அது எங்களுடைய தவறு கிடையாது. இந்த நேரத்தில் செல்வமணிக்கு அதையும் சொல்லிக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஷன் எல்லாம் இங்கே இந்த மேடை வேண்டாம். இந்த மேடை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம். இது சக்ஸஸாக நடக்கட்டும். இந்த வெற்றி வந்து இதுவே ஆரம்பமாக இருக்கணும். செல்வமணி சார் சொல்கிறது இருக்கட்டும். எல்லாமே நல்லதுக்கு நோக்கி போவோம். யாரையும் நம்ம வந்து அடக்கியோ இதுவோ எதுவுமே கிடையாது. நம்ம உரிமையை நம்ம கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் கூட இருக்கிறோம் ப்ரோ. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். வருகை தந்திருக்கும் அனைத்து சினிமா துறை ஜாம்பவான்களுக்கும் எனது மாலை வணக்கம். அப்புறம் ப்ரெஸ், அப்புறம் மீடியா அவங்களுக்கு என்னோடய மாலை வணக்கம். ஸோ இந்த டீமில் என் கூட ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் அனைவருக்குமே வந்து நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காது. நிறையா பேர் வந்து மியூசிக்கை பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு சோல் ரீசன் நான் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. எனக்கு பின்னாடி வந்து லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் லிரிக்ஸிஸ்ட் பத்மஜா, தேசன், ஹைட் காட்டி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சைட் பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஈவினிங் டைமில் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் யூஸ்வலாகவே வந்து எல்லாருமே வந்து ஒரு வெக்கேஷன் அப்படின்றது வந்து நம்ம பண்ணுற ஒர்க்லேருந்து ஒரு ரிலீஃபாக போகிறதுக்காக தான் நம்ம எடுப்போம். பட் அக்யூஸ்டு மூவியில் என்னோடய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த வெக்கேஷன் போன டைம் கூட ஸோ நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ரீல்ஸ் ஒர்க் பண்ணுறது, நிறைய மியூசிக்கை பற்றி டிஸ்கஷன்ஸு, ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே டெஃபினட்டாக வந்து இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து கிடைக்கிற அப்ரிஷியேஷன் வந்து அது வந்து நம்மளால் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி வெரி சாரி. எனக்கு சத்தியமாக இது நான் சொல்லக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு பதட்டத்தில் நான் சொல்லாமல் போயிட்டேன். அதுக்கு நான் அஜ்மல் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் வந்து அஜ்மல் தான். அது நான் வந்து என்னுடைய மனசார சொல்கிறேன். இந்த கேரக்டருக்காக நாங்கள் எத்தனை ஹீரோ கிட்ட பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு உதயா சாருக்கு தெரியும். எத்தனை ஹீரோ கிட்ட நான் கைவிட்டு விரல் விட்டு எனக்கு கொடுக்கல, அத்தனை ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நாங்கள் பண்ண மாட்டோம், அது இல்லை, டேட் இல்லை, அப்படி இல்லை, பேர் வாங்கினவங்க வாங்காதவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனால் ஐம் சாரி, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அஜ்மல் சார் அவர் வந்து ட்ரை பண்ணுறீங்களா அவர்கிட்டன்னு சொன்னார். அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஃபோனில் தான் நான் அவர்கிட்ட கதை சொன்னேன். ஃபோனில் கதை சொன்ன அடுத்த செகண்ட் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து என் படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். நான் செய்கிற இந்த காலையில் வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எனக்கு அந்த எமோஷனில் பேச முடியல, மறந்து எப்படியோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு சீன்லேயும் இந்த சீன் இப்படி பண்ணணும், அந்த சீனை எப்படி பண்ணணும் போராடுவார். அது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி போராடி இது இப்படி வரணுங்க. எனக்கு வந்து சில விஷயங்கள் நான் அவர்கிட்டருந்தே கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு அஜ்மல் வந்து ரொம்ப கைட் பண்ணார். இந்த படத்தில் எனக்கு பெரிய பில்லராக இருந்தார். டப்பிங்லேருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். எனக்கு அஜ்மல் கிடைச்சது இந்த படத்தில். அவர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறமா தெரியும் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ அஜ்மல்.